இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை வழங்குபவர் பிரதர் லியோனி அவர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு புதிய மாதத்தை காண செய்த கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடந்த 7 மாதங்களையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். இந்த 7 மாதங்கள் மாத்திரமல்ல, நாம் சிறு வயது தொடங்கி நாம் கர்ப்பத்தில் உற்பவித்த நாள் முதற்கொண்டு நாம் அவரால் ஆதரிக்கப்பட்டு வருகிறோம். தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். இந்த நாளிலே ஒரு புதிய பாடலை பாடி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சேனல் டிஜே நேயர்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம எல்லாரும் வாருங்கள், நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த காலை தேவனை நம்ம ஆராதிக்கலாம். Thank you Holy Spirit. Hallelujah. அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர், அவர் எல்லோரிலும் பெரியவர், அவர் சாலமோனிலும் பெரியவர், அவர் தேவாலயத்திலும் பெரியவர். Hallelujah. 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 Thank you Lord. Hallelujah. உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. என்னோட கூட சேர்ந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. அவரை பார்த்து சொல்லுவோமா? நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. உம்மை ஆராதிக்கிறோம். ஓ பெரியவரே, நீர் பெரியவரே, எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர், எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே,
பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சங்கீதம் 71. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை இரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். என்னை இரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் இரும். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். தேவனே, எனக்கு தூரமாயிராதேயும். என் தேவனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும், எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லட்சையாலும் மூடப்படவும் கடவர்கள். நானோ எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது இரட்சிப்பையும் சொல்லும். அவைகளின் தொகையை நான் அறியேன். கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு
உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிர் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். என் தேவனே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி இலச்சை அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சங்கீதம் 71 அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்டோம். மிகவும் உணர்வு பூர்வமான, மனதிற்கு மிகவும் நெருக்கமான சங்கீதமாய் இந்த சங்கீதம் அமைந்திருந்தது. ஏன் இந்த சங்கீதம் மிகவும் உணர்வு பூர்வமாய் இருந்தது என்றால், தாவீதினுடைய சிறு வயது தொடங்கி முதிர் வயது வரைக்கும் இந்த சங்கீதம் நமக்கு அதை சுட்டி காட்டுகிறது. நம்மையும் நம்முடைய சிறு வயது நாட்களை திரும்பி வைக்கிற சங்கீதமாய் இந்த சங்கீதம் அமைந்திருந்தது. பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தின் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது: கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் என்று தாவீது தான் கர்ப்பத்தில் உற்பவித்த அந்த நாட்களை நினைத்தும் தன் சிறு வயதின் நாட்களை நினைத்தும் தேவன் தன்னை ஆதரித்த விதத்தையும், தன்னை போஷித்த விதத்தையும், தன்னை காப்பாற்றின விதத்தையும், தன்னை ரட்சித்த விதத்தையும், தன்னை வளர்த்த விதத்தையும் நினைத்து தேவனுக்கு எப்பொழுதும் நன்றி சொல்கிற அந்த உணர்வை உடைய வசனங்களாய் இந்த வசனங்கள் அமைந்திருந்தது. இந்த வசனங்களை வாசித்த போது நமக்காக நாம் நன்றி சொல்லுகிற அந்த நிமிடங்களுக்குள்ளே நாம் கடந்து போகிறவர்களாய் இருந்ததை நினைத்து மிகவும் உணர்ச்சி நிறைந்ததாய் இருந்தது. பிரியமானவர்களே, அதே தாவீது இந்த அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தில், முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும் என்று ஒரு விண்ணப்ப ஜெபத்தை தேவனுக்கு நேராய் செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, முதிர் வயதில் நாம் எப்படி இருக்க போகிறோம்? நம்முடைய பலன் ஒடுங்குகிற நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் சோர்வுற்ற, நாம் பலவீனப்பட்டிருக்கிற நேரங்களில், நிமிடங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நாம் மிகவும் பலவானாய் மாறிவிடுவோம். பிரியமானவர்களே, நம்முடைய முதிர் வயது நாட்களை குறித்த பயமும் சோர்வும் அச்சுறுத்தலும் நம்மை விட்டு வெளியே சென்றுவிடும். அதை குறித்த கலக்கமும் கவலையும் நாம் அற்று போனவர்களாய் இருப்போம். பிரியமானவர்களே, அதைத்தான் இந்த நாளிலே நாம் சிறிது நேரம் தியானிப்போம். தாவீதினுடைய சத்துருக்கள், தாவீது எப்பொழுது முதிர் வயதாவார், தாவீதுக்கு எப்பொழுது பலன் குறையும், தாவீது எப்ப வீக்காவார்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நாளிலே, இந்த நாட்களிலே உங்கள் முதிர் வயதை குறித்தும் உங்கள் பலவீனத்தை குறித்தும் யாராவது காத்து கொண்டிருப்பார்கள் என்றால், உங்கள் சத்துருக்கள் காத்து கொண்டிருப்பார்கள் என்றால், அவர்கள் பசிக்கு தீனி போடுகிற மாதிரி ஒரு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே கடந்து வருகிறது. உங்கள் பலன் குறைய போவதே இல்லை. நீங்கள் முதிர் வயதில் எப்படி இருப்பீர்கள் என்று நான் வசனம் சொல்கிறது. சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் சொல்கிறது: கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி
அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று வேதம் உங்களை குறித்து வாக்கு பண்ணுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் முதிர் வயதில் கனி தருகிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் முதிர் வயதில் புஷ்டியும் பசுமையும் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். இதைத்தான் வேதம் நமக்கு வாக்கு பண்ணுகிறது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே வெளியரங்கமாகும். பிரியமானவர்களே, நீங்கள் கனி தருகிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் ஆரோக்கியமாய் இருப்பீர்கள். நீங்கள் பசுமையாய் இருப்பீர்கள். நீங்கள் புஷ்டியாய் இருப்பீர்கள். பிரியமானவர்களே, அடுத்த வார்த்தை சொல்கிறது, என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமல் இரும் என்று தாவீது ஜெபிக்கிறார். ஒடுக்கப்பட்டு சோர்வுற்று பலவீனமாய் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஏசாயா 40:31 சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போகிற மாதிரி, நீங்கள் பலவீனப்பட்டிருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்கள் உடனே தேவனுடைய சமூகத்துக்கு போங்க. நீங்கள் உடனே தேவனுக்கு காத்திருங்க. அவருடைய வார்த்தைக்காய் காத்திருங்க. அவருடைய செயலுக்காய் காத்திருங்க. நீங்கள் காத்திருக்கிற பொழுது, அவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் காத்திருக்கிற போது, அவருடைய பிரசன்னத்திற்கு வந்து நீங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற போது, ஒரு புது பலன், ஆவியானவரால் உண்டாகிற பலன் உங்களை நிரப்பும். பிரியமானவர்களே, அந்த பலன் உங்கள் முந்தின பலனை காட்டிலும் உங்களுக்கு மிகவும் உத்வேகம் அளிக்கக்கூடிய, உங்களை நல்ல எனர்ஜெட்டிக் ஆக்கக்கூடிய, உங்களை அடுத்த கட்ட மகிமைக்கு நிறைய அழைத்து செல்லக்கூடிய ஒரு புது பலனால் ஆவியானவர் நிரப்புவார். பிரியமானவர்களே, உங்கள் பலன் குறைய போவதே இல்லை. உங்களுக்கு நாளுக்கு நாள் புது பலன் அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். பிரியமானவர்களே, இந்த இரு காரியங்களை உங்கள் மத்தியிலே பேச வேண்டும், உங்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும் என்று நான் ஆழமாய் உந்தப்பட்டேன். பிரியமானவர்களே, முதிர் வயதில் நாம் பசுமையும் புஷ்டியுமாய் இருப்போம். என் பலன் ஒடுங்குகிற நேரத்திலே நான் அவருக்கு காத்திருக்கிற பொழுது அவர் என்னை புது பலனால் நிரப்புகிறார். புதிய ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறார். புது பலனால் நிரப்பி என்னை புதிய மண்டலங்களுக்கு அவர் என்னை அழைத்து செல்கிறார். பிரியமானவர்களே, இது ஒரு காரியமாக இருக்கிறது. இன்னும் ஒரு காரியத்தை நாம் இந்த அதிகாரத்திலே தியானித்து நாம் இந்த தியானத்தை நிறைவு செய்வோம். பிரியமானவர்களே, இந்த தியானத்திலே முதல் வசனம் இப்படியாய் சொல்கிறது, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று தாவீது சொல்கிறார். பிரியமானவர்களே, அடுத்த வார்த்தை சொல்கிறது, உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும், உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும் என்று. பிரியமானவர்களே, நீதிக்கும் ரட்சிப்பிற்கும் மிகுந்த நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. பிரியமானவர்களே, நீதியிலே 2 வகையான நீதி சொல்லப்படுகிறது. ஒன்று சுய நீதி, நியாய பிரமாணத்தினால் உண்டாகிற நீதி. ரோமர் 10:5 சொல்கிறது, மோசே நியாய பிரமாணத்தினாலாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். இது நியாய பிரமாணத்தினால் உண்டாகிற சுய நீதி. இன்னொரு நீதி இருக்கிறது பிரியமானவர்களே, அதுதான் தேவ நீதி. ரோமர் 3:23 சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நமக்காக இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி பெற்ற மீட்பாய் இருக்கிறது. இந்த மீட்பு இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. இதை நாம் இலவசமாக, அவருக்குள் இருக்கிற அந்த மீட்பை இலவசமாக கிருபையினாலே நாம் பெற்று நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இங்கு இந்த சங்கீதத்தின் 71 சங்கீதத்தின் 1 அவர் கேட்கிறார், உம்மை நம்பி இருக்கிறேன்,
நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று. பிரியமானவர்களே, இந்த தேவ நீதியின் அடிப்படையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் ஒருபோதும் வெட்கமடையாத ஒரு வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் அந்த தேவ நீதியின் அடிப்படையில் வாழ்கிற அந்த வாழ்க்கைக்குள் அடங்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, இதை அறிந்த தாவீது கேட்கிறார், நான் ஒருபோதும் வெட்கமடையாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் ஆண்டவரே, அது உங்க நீதியிலையும் உங்க அந்த ரட்சிப்புலையும் தான் அடங்கி இருக்கு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. பிரியமானவர்களே, நம்மீது இருக்கிற அந்த தேவ நீதி நித்திய நீதியா இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பா இருக்கிறது. இஸ்ரவேலோ நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக ஏசாயா 45:17 சொல்கிறது, இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான், நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்களாக என்று வேதம் நமக்கு வாக்கு பண்ணுகிறது. பிரியமானவர்களே, இந்த வாக்கு தத்தத்தை தான் இந்த தாவீது 1 கேட்கிறார். கர்த்தாவே, உங்களை நம்பியிருக்கேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். நீங்கள் நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதனால் நீங்கள் ஒருபோதும் சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருக்கிற ஒரு நித்திய ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த நித்திய ரட்சிப்பை தான் இங்கே தாவீது கேட்கிறாரு, நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யுங்கன்னு சொல்லி. பிரியமானவர்களே, இந்த நாளிலே 3 ஆசீர்வாதத்தை நாம் பார்த்திருக்கிறோம். முதலாவது, முதிர் வயதில் நீங்கள் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பீர்கள். உங்கள் முதிர் வயது அப்படித்தான் இருக்கும். பிரியமானவர்களே, 2வது ஆசீர்வாதம், என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும் என்று அவர் சொல்கிறார். உங்கள் பலன் ஒடுங்க போவதே இல்லை. ஏனென்றால் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிற பட்சத்தில் உங்களை அவர் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் புதிய பலனால் அவர் நிரப்புகிறபடினால் உங்கள் பலன் ஒடுங்க போவதே இல்லை. உங்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவிக்கிற தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார். 3வது ஆசீர்வாதம், நான் உங்களை நம்பி இருக்கேன், நான் ஒருபோது வெட்கமடையாதபடி செய்யும் சொல்லி இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம், இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான், நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று. இதுதான் நம்மளுடைய ரியல் ஐடென்டிட்டியா இருக்கு. பிரியமானவர்களே, நீங்கள் யார் என்பதையும் உங்கள் மீது இருக்கிற தேவனுடைய வாக்கு தத்தத்தையும் எழுதப்பட்ட வாக்கு தத்தத்தையும் நிறைவேற போகிற வாக்கு தத்தத்தையும் நீங்கள் நன்றாய் புரிந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் முதிர் வயதை குறித்தும் உங்கள் நிகழ்காலங்களை குறித்தும் நீங்கள் பயப்படவே மாட்டீர்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு உங்களை வெட்கப்படுத்துகிறவர்களுக்கு வெட்கம் உண்டாக தேவன் பண்ணுவாராக. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பீர்களாக என்று சொல்லி தேவனுடைய தெளிவான வார்த்தைகள் நம்மை நோக்கி இந்த நாளிலே கடந்து வருகிறது. இந்த ஆசீர்வாத வார்த்தைகளும் இந்த ஆசீர்வாத சத்திய வாக்கு தத்தங்களும் நம் வாழ்க்கையிலே பழிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, முதிர் வயது நாட்களை குறித்தும் பலனற்று போன நிமிடங்களை குறித்தும் கலங்காமலும் வெட்கப்படாமலும் இருக்கிற ஒரு வாழ்க்கையை குறித்தும் நீர் இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கையை ஏற்கனவே முன்குறித்து விட்டீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கர்ப்பத்தில் உற்பவிக்கப்பட்ட நாள் தொடங்கி உம்மால் ஆதரிக்கப்பட்டு வந்த அந்த நல்ல நேரங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் ஆதரவாய் இருந்தீர். சிறு வயதில் மாத்திரமல்ல, எங்கள் முதிர் வயதிலும் எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நீர் முன்பாகவே தீர்மானம் செய்து ஒரு நல்ல வாழ்க்கையை எங்களுக்கு உம்முடைய வெளியேறப்பெற்ற ரட்சிப்பின் வழியாகவும் உம்முடைய தேவ நீதியின் வழியாகவும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த 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 ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவர். ஆனால் உம்முடைய பிள்ளையாகிய
இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் முதிர் வயதிலும் எங்கள் பலன் குறையாமல் கனித்தந்து பசுமை புஷ்டியுமாய் இருந்து உம்முடைய ராஜ்யத்திற்கும் உம்முடைய காரியங்களுக்கும் நாங்கள் பயன்படுத்தப்பட இந்த நாளிலே எங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே நீர் எங்களுக்கு செய்ய போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்றோம் ஆண்டவரே. இப்பொழுதே அநேகருக்குள்ள இருக்கிற எல்லா கேள்விகளும் பயங்களும் மறைந்து போனதுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து எனும் நல்ல நாமத்தின் மூலமாய் ஜெபித்துள்ளோம் ஜீவனுள்ள எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஒரு ஆசீர்வாதமான, ஒரு முன்குறிக்கப்பட்ட, ஒரு அழகுபடுத்தப்பட்ட வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காக சம்பாதித்து அதை உங்கள் பேரில் கொடுத்திருக்கிறார். அந்த நல்ல வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொண்டு வாழ ஆரம்பியுங்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நாம் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.